வணக்கம். கதிரவன் நியூஸின் இன்றைய நாளுக்கான உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகரிக்கும் மற்றொரு பதற்றம். ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்திய நேட்டோ போர் விமானங்கள். இஸ்ரேல் மீது கவுதிகளும் ஏவுகணை மழை. இஸ்ரேலுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை இடைநிறுத்தியது ஈரான். ஹார்முஸ் நீரிணை அருகே பற்றி எரியும் கப்பல். உக்ரைனில் தொடரும் இழப்பு. மற்றொரு குடியிருப்பை கைப்பற்றியது ரஷ்யா. மறு அறிவித்தல் வரும் வரை ஈரானுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். ஐரோப்பா சென்ற குடியேற்றவாசிகள் படகு விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழப்பு. பிலிப்பைன்ஸை உலுக்கிய நிலநடுக்கம். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் உயர்வு. 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை விதிக்க பிரதமர் திட்டம். இலங்கைக்கான வாகன இறக்குமதியில் வீழ்ச்சி ஏற்படவில்லை. வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். வாட்வியா வான்வெளியில் நுழைந்த ஒரு வெளிநாட்டு ஆளில்லா விமானத்தை நேட்டோ போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியதாக நாட்டின் ஆயுதப்படைகள் அறிவித்துள்ளன. அந்நாட்டின் தேசிய ஆயுதப்படைகள் ஒரு அறிக்கையில் இது தொடர்பாக தெரிவிக்கையில், ரஷ்யாவின் மின்னணு போர் நடவடிக்கையின் விளைவாக வாட்கேர் பிராந்தியத்தில் வாட்வியா வான்வெளியில் நுழைந்த வெளிநாட்டு ஆளில்லா விமானத்தை போல்டிக் வான் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நேட்டோ போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. வாட்வியா தேசிய ஆயுதப்படைகள் நேட்டோ கூட்டாளிகளுடன் இணைந்து சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு உடனடி பதிலடி கொடுக்கும் திறனை உறுதி செய்வதற்காக வான்வெளியை தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றன என்றும் அது மேலும் கூறியது. எல்லையில் இராணுவம் தனது வான் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்தியதை ஆயுதப்படைகள் நினைவுபடுத்தின. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் தொடர்வதால் வாட்வியா வான்வெளிக்குள் வெளிநாட்டு ஆளில்லா விமானங்கள் நுழைவது அல்லது நெருங்குவது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழக்கூடும் என்றும் அது எச்சரித்துள்ளது. லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவும் ஈரான் இராணுவமும் இஸ்ரேல் மீது நேற்று முன்தினம் ஏவுகணை மூலம் தாக்கிய நிலையில் ஏமனில் செயல்பட்டு வரும் கவுதி அமைப்பினர்கள் இஸ்ரேல் மீது நேற்று ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய நகரங்களான டெல் அவிவ், ஜெருசலேம் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாகவும் சைரன் சத்தம் கேட்டு மக்கள் பாதுகாப்பு பங்கர்களை நோக்கி ஓடியுள்ளனர். கவுதி அமைப்பினர்கள் ஏவிய ஏவுகணையை இஸ்ரேலின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பு வானிலையை வெற்றிகரமாக இடைமறித்து அளித்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் ஏவுகணை துண்டுகள் விழுந்து யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் அபாயம் முழுமையாக நீக்கிவிட்டதால் பொதுமக்கள் தங்களது தற்காலிக புகலிடங்களில் இருந்து வெளியே வரலாம் என்று இஸ்ரேல் பாதுகாப்படை அறிவித்துள்ளது. ஈரானை தொடர்ந்து கவுதிகளும் இஸ்ரேலை தாக்க தொடங்கியுள்ளதனால் போரானது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துள்ளது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை மீறி இஸ்ரேல் செயல்பட்டுள்ளதனால் அடுத்து என்ன நடக்கும் என்ன பதற்றம் எழுந்துள்ளது. ஈரானுடனான போரால் ட்ரம்ப் மீது அதிக அழுத்தம் ஏற்பட்டுள்ளதால் அவர் இப்போரை முடிவு கொண்டு வர கடுமையாக முயன்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உயர்மட்ட இராணுவ தலைமையகமான கதாம் அல்பியா மத்திய தலைமையகம் இஸ்ரேல் மீதான தற்போதைய தாக்குதல்கள் முடிவுக்கு வந்ததாக அறிவித்துள்ளது. ஆனால் தெற்கு லெபனான் உட்பட இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்தால் ஈரான் முன்பை விட கடுமையாகவும் வலுவாகவும் பதிலடி கொடுக்கும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமையில் லெபனானில் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஈரான் இராணுவ நடவடிக்கைகளை அறிவித்ததை தொடர்ந்து இஸ்ரேலும் ஈரானும் நேற்று முன்தினம் இரவு முதல் இன்று வரையிலும் மாறி மாறி தாக்குதலை பரிமாறிக்கொண்டன. வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்வதை தடுக்கும் முயற்சி என்று கூறி தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தரைவழி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அங்குள்ள இஸ்ரேலிய வீரர்கள் குழு மீதும் ஏவுகணைகளை ஏவியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு பெட்ரோ கெமிக்கல் ஆலை மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை உரிமை கோரியுள்ளதாக அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னதாக ஈரானிய பெட்ரோ கெமிக்கல் ஆலை ஒன்றில் பல இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஈரானில் உள்ள மூலோபாய பாதுகாப்பு அமைப்புகள் மீது பெரிய அளவிலான தாக்குதலை நிறைவு செய்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறியுள்ளது. அதே நேரத்தில் இஸ்ரேலில் உள்ள 2 இஸ்ரேலிய விமான தளங்களையும் தாக்கியதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் என்று பதற்றம் அதிகரிப்பதன் விளைவுகளை அமெரிக்காவையும் பாதிக்கும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கூறியுள்ளார்.
எனினும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான குறுஞ்செய்தி பரிமாற்றம் நிறுத்தப்படவில்லை என்று அவர் கூறிய நிலையில் அந்த பரிமாற்றம் நேற்று முன்தினமிருந்து நடைபெற்று வருகிறதா இல்லையா என்பதை அவர் தெளிவுபடுத்தவில்லை. இஸ்ரேலும் ஈரானும் உடனடி போர் நிறுத்தம் செய்ய விரும்புவதாகவும் விஷயங்கள் விரைவாக நகர வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாக கூறியிருந்தார். ஈரானும் இஸ்ரேலும் உடனடியாக துப்பாக்கிச் சூட்டை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் முன்னதாக கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய ஹார்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள ஓமான் கடற்கரைக்கு அருகே ட்ரோன் அல்லது ஏவுகணை தாக்குதல் காரணமாக கப்பலில் தீப்பிடித்ததாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கப்பலில் உள்ள 24 இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் பணிப்பாளர் ஓபேஸ்குமார் சர்மா MT மரிவெக்ஸ் கப்பலில் நேற்று பிற்பகல் 1:30 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறியுள்ளார். ஓமான் கடற்கரைக்கு அப்பால் கப்பலில் இருந்து 24 இந்திய மாலுமிகள் அவசர உதவியை நாடுவதாக இந்திய முன்னோக்கு மாலுமிகள் சங்கம் முன்னதாக எக்ஸில் தெரிவித்திருந்தது. கடல்சார் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ட்ரோன் அல்லது ஏவுகணை தாக்குதல் என சந்தேகப்படும் காரணத்தால் கப்பலில் தீப்பிடித்ததும் அந்த வெடிப்பு கப்பலின் இயந்திர அறையை சிதைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேரிவெக்ஸ் என்பது பெலாப் நாட்டின் கொடியின் கீழ் பயணிக்கும் ஒரு எண்ணெய் சார் ரசாயன கப்பல் ஆகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் கிழக்கு டொனாட்ஸ் பகுதியில் உள்ள மற்றொரு குடியிருப்பை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததாக ரஷ்யா திங்களன்று கூறியது. கோஸ்டி யாண்டி நிப்கா என்ற போர்முனை நகரத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் மைல்கள் வடக்கே அமைந்துள்ள மொலேச்சர்கா கிராமத்தை தங்கள் படைகள் கைப்பற்றியதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த கிராமம் கெமிக் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கோஸ்டி யாண்டி நிப்கா போர்முனையில் உள்ள 6 குடியிருப்புகளுக்கு அருகில் ரஷ்ய படைகள் 17 தாக்குதலை நடத்தியதாக உக்ரைனின் பொது பணியாளர் பிரிவு அறிக்கையில் கூறியது. ரஷ்யாவின் சமீபத்திய கூற்று குறித்து உக்ரைனிய அதிகாரிகள் உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. மேலும் நடந்து வரும் போரின் காரணமாக இந்த கூற்றை சுயாதீனமாக சரிபார்ப்பது கடினமாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மறு அறிவித்தல் வரும் வரை ஈரானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு தற்போது ஈரானில் வசிக்கும் இந்தியர்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறும் அறிவுறுத்தி இந்தியா புதிய பயண ஆலோசனையை விடுத்துள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சகத்துடன் ஒருங்கிணைந்து டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் இந்த அவசர ஆலோசனையை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கு அமைய ஈரானில் தீவிரமடைந்து வரும் போர் மோதல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு எந்த ஒரு பயணத்துக்காகவும் ஈரானுக்கு செல்வதை தவிர்க்குமாறு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஈரான் இஸ்ரேலுக்கு மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள விமான நிலையத்தில் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பா நோக்கி பயணித்த குடியேற்றவாசிகளின் படகு ஒன்று மால்டா தீவுக்கு அருகே நடுக்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 10 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக இத்தாலிய கரையோர பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த படகு விபத்து ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. வறுமை, உள்நாட்டு போர் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக வட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வெளியேறும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆபத்தான படகுகள் மூலம் ஐரோப்பாவுக்கு குடியேற முற்படும் போதே இத்தகைய தொடர் சோகங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் விபத்துக்குள்ளான படகிலிருந்து சுமார் 60 குடியேற்றவாசிகளுடன் பயணித்து 48 பேர் மீன்பிடி படகு ஒன்றின் மூலமாக உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். குடியேற்றவாசிகள் பயணித்த படகு கவிழ்ந்து பலர் கடலில் தத்தளித்ததாகவும் கிடைத்த தகவலை அடுத்து மோல்டா அரசாங்கம் இத்தாலிய கரையோர பாதுகாப்பு படையினரின் அவசர உதவியை கூறியிருந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த இத்தாலிய ரோந்து படகு கடலில் மிதந்த 10 பேரின் சடலங்களை மீட்டுள்ளதாகவும் எஞ்சியவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிலிப்பீன்ஸில் நேற்று காலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 32 உயர்ந்துள்ளது. இந்த அனர்த்தத்தில் 114 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்தும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றதாகவும் ஜெர்மனிய புவியியல் ஆய்வு மையத்தின் தகவலின்படி நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் மற்றும் அண்டை நாடான இந்தோனேசியாவுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் இந்தோனேசியாவுக்கான எச்சரிக்கையும் நீக்கப்பட்டது. பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் 16 வயதுக்கு குறைவான குழந்தைகள் தீங்கு விளைவிக்கக்கூடிய சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் திட்டத்தை அறிவிக்கவுள்ளார். டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட தகவலின்படி சில பாதுகாப்பான சமூக ஊடக செயலிகள் அனுமதிக்கப்படும், ஆனால் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்தான தளங்கள் தடை செய்யப்படும்.
இந்த முடிவு சமூக ஊடகங்களால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர்களுடன் நடந்த உரையாடல்களும் ஆஸ்திரேலியாவில் 2025 டிசம்பரில் அமல்படுத்தப்பட்ட தடை சட்டத்தின் அனுபவங்களும் கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இலங்கைக்கான வாகன இறக்குமதிகள் எதிர்பார்த்த அளவுக்கு கணிசமாக குறையவில்லை என இலங்கை சுங்கத் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் வாகன இறக்குமதி மீது மேலதிக வரி விதிக்கப்பட்ட போதிலும் வாகன இறக்குமதியில் வீழ்ச்சி ஏற்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் தொடர்ந்தும் சந்தைக்குள் வந்த வண்ணமே உள்ளதாக சுங்கத் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா ஊடகங்களுக்கு தெரிவித்தார். சந்தையில் பெருமளவிலான வாகனங்கள் விற்பனையாகாமல் தேங்கிக் கிடந்த போதிலும் இறக்குமதியில் பெரிய வீழ்ச்சி ஏற்படவில்லை. இதனால் ஏற்பட்டுள்ள சிறிய அளவிலான குறைவானது அரசாங்கத்தின் வருமானத்துக்கு எவ்வித நிதி ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. சுங்கத் திணைக்களத்துக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்த வருமானத்தில் சுமார் 30% பங்களிப்பு வாகன இறக்குமதி மூலமாகவே கிடைக்கப்பெறுகின்றது. கடந்த ஆண்டும் வாகன இறக்குமதியானது சுங்க வருமானத்தில் 30 முதல் 35% பங்களிப்பை கொண்டிருந்ததுடன் அதே போக்கு இந்த ஆண்டும் நீடிக்கின்றது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் கதிரவன் நியூஸின் இன்றைய நாளுக்கான காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.